டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் பாஜக சதித்திட்டம். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றுள்ள சுக்லாவுடன் பிரதமர் கலந்துரையாடல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. வேகமாக நிரம்புகிறது மேட்டூர் அணை. ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சிகளா? உதயசூரியன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழக்கம். ராமதாஸ் பேசுவது அனைத்தும் பொய். மருமகளை யாராவது பொதுவெளியில் திட்டுவார்களா என காட்டமாக கேள்வி. இனி விரிவான செய்திகள். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு தேர்தல் ஆணையம் நிபந்தனைகளை விதித்ததற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கை மாநில அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை வேண்டுமென்றே அதிக அளவில் நீக்குவது அல்லது அதிக அளவில் சேர்ப்பது போன்ற அபாயத்தை கொண்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களிலும் இதேபோல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ளும்படி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வங்கதேசம் மற்றும் மியான்மர் உள்ளிட்ட சட்டவிரோத வெளிநாட்டு குடியேறிகள் மீது பல்வேறு மாநிலங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கும் இடையே சுமார் 50 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதால்தான் தேர்தல் முடிவுகள் மாறின. மக்களவைத் தேர்தலில் வென்ற இந்தியா கூட்டணி சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வி அடைந்தது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. அதே பாணியை பீகார் தேர்தலிலும் கடைபிடிக்க முயல்வதாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது மறைக்கப்பட்ட வஞ்சகமான மற்றும் சந்தேகத்திற்கு உரிய திட்டமாகும். அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரில் சென்று அடையாள மற்றும் குடியிருப்பு ஆவணங்களை சரிபார்ப்பதால் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கும் பெரும் அபாயம் உள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அசாம் ஆகிய மாநிலங்களிலும் வெற்றி பெற தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு பாஜக சதி செய்வதாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டியுள்ளன. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றுள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். இந்திய வீரர் சுக்லா உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு 14 நாள் ஆய்வுக்காக சென்றுள்ளனர். இந்நிலையில் சுக்லாவுடன் பிரதமர் காணொலி வாயிலாக பேசினார். நீங்கள் இன்று உங்கள் தாய்நாட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் இந்தியர்களின் மனதில் மிகவும் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என பிரதமர் கூறினார். இதற்கு பதிலளித்த சுக்லா, இது எனது பயணம் மட்டுமல்ல, நமது நாட்டின் பயணம் எனவும் இந்த பயணத்தை நன்றாக உள்வாங்கிக் கொள்கிறேன் என்றும் கூறினார். நமது தேசிய கொடியை விண்வெளிக்கு கொண்டு சென்றதற்கும் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அங்குள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரியில் நேற்று முன்தினம் வினாடிக்கு 88,000 கனஅடி வரை நீர்வரத்து உயர்ந்தது. பின்னர் அது படிப்படியாக 70,000 கனஅடியாக சரிந்திருக்கிறது. அதேவேளையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று பிற்பகல் 80,984 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்தது. அணையின் நீர்மட்டம் 117.93 அடியாக அதிகரித்திருக்கிறது. டெல்டா பாசனத்திற்கு 22,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவு 120 அடியாகும். இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 117.93 அடியாக இருக்கிறது. ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சிகளா என கேட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மண் மொழி காக்க ஓரணியில் திரள வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் மண் மொழி மானம் காக்க அனைவரையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சிதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு என்று கூறினார். வாட்ஸ்அப், எக்ஸ்,
ஃபேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு என்ற லோகோவை டிபியாக கட்டாயம் வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். வீடு வீடாக சென்று பேச வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஐடி விங் மூலம் தொகுதிக்கு ஒருவர் என 234 பேருக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும், இவர்கள் மூலம் 68,000 வாக்குச்சாவடிகளில் உள்ள பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றார். பாமக சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகளின் கூட்டத்தை தைலாபுரத்தில் ராமதாஸ் இன்று கூட்டியுள்ளார். இதனிடையே ராமதாஸ் கூறும் தகவல்கள் அனைத்தும் பொய் என அன்புமணி விமர்சித்திருக்கிறார். பாமக சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். ராமதாஸ் சொல்லித்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும், வயது முதிர்ச்சியால் அவர் குழந்தையைப் போல மாறிவிட்டதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். யாராவது மருமகளை பொது வெளியில் பேசுவார்களா என கேட்ட அன்புமணி, தனது மனைவியையும் குடும்பத்தையும் பற்றி பேசினால் கடும் கோபம் வரும் என்று எச்சரித்திருக்கிறார். காதல் திருமண விவகாரத்தில் மணமகனின் தம்பியை கடத்திய புகாரில் முன் ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். காதல் திருமணம் செய்து கொண்ட மணமகனின் தம்பியை ஏடிஜிபி காரில் வைத்து ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த புகாருக்கு முகாந்திரம் இருப்பதால் அவரது முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படுவார் என்று இருந்தது. தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டதால் அவரை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் முன்ஜாமீன் கேட்டு ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கொகைன் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் அப்பாவிகள் என சீமான் தெரிவித்திருக்கிறார். அப்பாவிகளை கைது செய்த போலீசார் அதை விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிடிப்பட்டது அதிமுக நிர்வாகி என்பதால் திமுகவினர் இதை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டிய சீமான், துறைமுகத்தில் பிடிபட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் என்ன ஆனது என யாருக்குமே தெரியாது என்றார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.